ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து சாரீலாம் வந்துட்டு கட்டுறப்போ இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து மாட்டிக்கும். இல்லை நீங்கள் வந்து ஷால்லாம் பின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாலோட இதில் வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி பின்னுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிக்கர் பொட்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸ்டிக்கர் பொட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்னுக்குள்ளே வந்து மாட்டி வச்சுக்கோங்க. இப்படி வந்து மாட்டி வைக்கிறதுனால இந்த சேஃப்டி பின் வந்து எதுலேயுமே பட்டு நமக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து கிழிக்காது. இதில் வந்து சில பேர் வந்து பீட்ஸ் எல்லாம் மாட்டுவாங்க. பீட்ஸ் எல்லாம் மாட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து டைட்டாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா உள்ளே அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட சேஃப்டி பின் வந்து நம்ம ட்ரெஸ் எதையுமே கிழிக்காது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சீப்பெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ சீக்கிரமாக அதில் வந்து அழுக்குகள் வந்து படிஞ்சிடும். அந்த அழுக்குகள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி முகத்துக்கு போடுற பவுடர் தான். என்ன பவுடர் இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளீனிங்காகவே ஒரு டூத் ப்ரஷ் வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டூத் ப்ரஷ் வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத டூத் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும். நம்ம வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் வேறு எந்த பொருளும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பவுட்ரு வச்சு மட்டுமே வந்துட்டு ஈஸியாக அதில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாவே போதும், அழுக்குகள் எல்லாமே வந்துடும். இல்லை வந்து அழுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, நான் அதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அழுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சீப்பை கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சீப்பு வந்து இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு சீப்பில் ரொம்ப அழுக்குகளும் வந்து சேராது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நூல்கண்டுலாம் வந்து வச்சுருப்போம். நம்ம வந்து டெய்லராக இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து நார்மலாக தைக்கிறதுக்காக ஒரு சில நூல்கண்டு வந்து கலராக வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி நூல்கண்டை நம்ம வந்து ஒன்றா போட்டு வைக்கிறப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நூல்கண்டில் உள்ள அந்த நூல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அடிக்கடி வெளியில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து சிக்காகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நெத்தியில் வைக்கிற பொட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நூல்கண்டோட நூல் முடிகிற இடத்துல இந்த பொட்டை வந்து வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு இதை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நூல்கண்டெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கிறப்போ அது ஒன்றோட ஒன்று சிக்காகாமலும் இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பொட்டு நீங்கள் வந்து எத்தனை நூல்கண்டு வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கும் வந்து மாட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ நூல்கண்டில் உள்ள நூலோட முனையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கும் ஆகாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச திங்ஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்பு ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதுக்கு பதிலாக ஸ்டோன் வச்ச ரிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம காதில் போடக்கூடிய தோடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டோன் வந்து உதிர்ந்து விழுந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்து ஸ்டோன் மேலே வந்து கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுருங்க. உங்கள்கிட்ட வந்து நெயில் கலர் நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் வந்து என்கிட்ட எல்லோ கலர் இருந்துச்சு, எல்லோ கலர் வந்து போட்டிருக்கேன். நான் கிளிப்புக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் வந்து தெரியல. நீங்கள் வந்து ரிங்குக்கு இல்லை தோடுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெயில் கலர் நெயில் பாலிஷ் வந்து போடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி ஒயர்லாம் மாட்டுறதுக்கு பின்னாடி வந்து பிடி வந்து சில மிக்சியில் கொடுத்துருப்பாங்க, சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து மிக்சியில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒயரை இப்படி தான் வந்து சுற்றி வச்சுருப்போம். இதை வந்து ஒன்றோட ஒன்று மேலே வச்சாலுமே சில நேரங்களில் அந்த ஒயர் வந்து கீழே சரிஞ்சிட்டே இருக்கும். இதை அப்படிலாம் நம்ம வைக்கிறப்போ சில நேரங்களில் கீழே தண்ணி இருந்துச்சுன்னா கூட தண்ணியில் வந்து ஒயர் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து இல்லாமல் இதை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப் தான். இந்த கிளிப் எடுத்து இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாட்டி வச்சுருங்க. இப்படி மாட்டி வைக்கிறப்போ ஒன்றோட ஒன்று வந்து இந்த ஒயர் வந்து ஜாயிண்ட்டாகவே இருக்கும். அதனால் வந்து ஒயர் வந்து கீழே சரிஞ்சு விழாது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சார்ஜர்லாம் வந்து சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே விட்டுருவோம். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து இது வந்து சேஃப் இல்லை. சில நேரங்களில் நம்ம வந்து சுவிட்செல்லாம் கூட ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருவோம். குழந்தைங்க இந்த ஒயர்லாம் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த ஒயரை வந்து அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒயரை வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். சுருட்டி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளிப் போட்டு வந்து செக்யூர் பண்ணி வைக்க போகிறேன்.
அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பை நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம். இப்படி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒயரும் மேலே தான் இருக்கும். குழந்தைங்களும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் குழந்தைங்க இருக்கிறப்போ பயம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அரிசிலாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து நாள் ஆக ஆக சீக்கிரமாக வந்து வண்டு புழு பூச்சி எல்லாமே வச்சிரும். அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவானது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம அரிசி வாங்கி கிலோ கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே அரிசியில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் போதும். என்ன அப்படின்னா பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூளில் நீங்கள் எந்த பிராண்ட் வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பெருங்காயத்தூளை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயத்தூளை தட்டி யூஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டப்பையில் உள்ள துணி, அந்த கிளாத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து தட்டிக்கோங்க. உங்களோட அரிசியோட அளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வந்து தட்டிக்கிறேன். தட்டிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து சுருட்டிக்கலாம். சுருட்டி நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வந்து மாட்டாதீங்க. ஏதாவது நூல் இருந்துச்சு அப்படின்னா நூல் மாட்டிக்கோங்க. இல்லாட்டி வந்து நல்லா டைட்டாக முடிச்சு மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு நூல் வச்சு தான் இதை வந்து கட்டி எடுத்திருக்கேன். கட்டிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அரிசிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அரிசிக்குள்ளே போட்டு வைக்கிறப்போ எவ்வளோ நாள் ஆனாலுமே அதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வந்து வைக்காது. நம்ம வந்து கிலோ கணக்கில் அரிசி வாங்கினாலும் கூட பயம் இல்லாமல் சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிக்குள்ளே நம்ம இதை மட்டும் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடியில் ஏதாவது பொருட்கள் வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருட்களை எப்படி வந்து பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா கோலப்பொடி தான் வந்து எடுத்திருக்கேன். தேய்க்கிறதுக்கு வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கிறப்போ ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துரும். நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. பார்க்குறதுக்கும் வந்து பளிச்சுன்னு இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான பொருள் பார்த்தோன்னா கோலப்பொடி வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உள்ளேயும் வந்து கோலமாவு வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வாங்குறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசு மாதிரியே வந்து இருக்கும். இப்படியே வச்சு நம்ம கண்ணாடி பொருட்களை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டம்ளர் ஃபுல்லாகவே வந்து கோலமாவு வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்லா வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இருந்தப்போ ஒரு மாதிரி வந்து டல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம கோலமாவு வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். சில கண்ணாடி டம்ளரு சில கண்ணாடி பொருட்கள்லாம் பார்த்தோன்னா டிசைன் உள்ள மாதிரி இருக்கும். டிசைன் உள்ளதெல்லாம் வந்து நம்ம வந்து லிக்யூடோ இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரப்பரோ போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டிசைன்லாம் வந்து போய் நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோலமாவு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்கும். தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு டேமேஜும் வந்து ஆகாது. இந்த மாதிரி வந்து கண்ணாடி பொருட்களை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம்.